எல்லாத்துக்கும் வணக்கம் சார். நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம அட்வான்ஸ் வாங்குறது இல்லை, உடனடி பேமெண்ட் சொல்லியிருந்தோம். பரவாயில்ல, நல்லா வரவேற்பு கிடைச்சிருக்கு. எல்லாரும் சொல்றது என்னன்னா, சார் நாங்கள் ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிற மாதிரி நீங்கள் உடனே எனக்கு மிஷின் கொடுத்தீங்கன்னா தான் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ எங்களுக்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு போய் நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் 10 நாளில் தரேன், ஒரு வாரம் தரேன் போது எங்கள் மைண்ட் செட் மாறிடுது. அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் பண்ண நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா மிஷின் போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும் நம்ம எவ்வளோ மிஷின் வச்சுருந்தோம், எவ்வளோ மிஷின் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். மிஷின்லாம் நமக்கு டெய்லி போயிட்டுருக்கு, டெய்லி வந்துட்டுருக்கு. ஸோ அந்த கான்செப்ட் வேறு. இப்போ என்ன அப்படின்னா, புதுசாக பார்க்குறவங்க, சார் இது என்ன தொழில், இதை பற்றி நீங்கள் பாதியில் மொட்டையாக சொல்கிறீங்க, எனக்கு நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வாங்க, எங்களுக்கு இது புரியலன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் வீடியோவில் போய் பாருங்கன்னு சொல்லி நமக்கு சொல்கிறோம். அவங்க எதில் போய் பார்க்குறது உங்களுக்கு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அது நான் சொல்கிறேன், சரண் கார்மெண்ட்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. அதில் நம்மளுடைய லோகோ ஒன்று வரும். லோகோ கிளிக் பண்ணீங்கன்னா அதில் வீடியோஸ்ன்னு வரும். வீடியோஸை கிளிக் பண்ணுங்க. அந்த வீடியோஸை கிளிக் பண்ணி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எல்லாம் என்னென்ன போட்டிருக்கோங்கிற வீடியோ எல்லாமே வரும். நீங்கள் அதில் போய் தெரிஞ்சுக்கங்க. இதுதான் நம்ம சொல்கிறேன். இது என்னங்கிறத சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா, பனியன் வேஸ்ட்டை நூலாக பிரித்தெடுக்கிற மிஷின் இது. சரிங்களா? அதோட இயந்திரம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இந்த நூலை கையால் பிரிப்போம். பார்த்தீங்கன்னா, பழைய வயசானவங்கெல்லாம் எங்கள் ஊரில் திருப்பூர், தாராபுரம், கோயம்புத்தூர், அந்த உடம்புப்பேட்டை, கோபி, அந்தியூர், அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கையில் பிரிப்பாங்க. ஸோ இது என்னென்னா, கையில் பிரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கையில் பிரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. சரிங்களா? கையில் பிரிக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கும் போது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, டைம் ஆகுது. இப்போ கையில் பிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆள் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலமாக போச்சு. ஸோ மழை காலத்தில் எல்லாரும் விவசாயம் பார்க்க போயிடுவாங்க. விவசாயம் இருக்கிறவங்க விவசாயம் பார்க்க போயிடுவாங்க. அதே மாதிரி இப்போ வயசானவங்களும் யாரும் இல்லை. இன்னைக்கு கம்பெனிக்கு போனாவே ஒரு நாளைக்கு ரூ. 300 சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு எல்லா ஊர்லேயுமே பனியன் கம்பெனி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு திருப்பூரில் மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு இது நான் சொன்ன மாதிரி திருப்பூர், தாராபுரம், பொள்ளாச்சி, கோபி, அந்தியூர், இந்த பக்கம் சத்தியமங்கலம், எல்லா பக்கமே பனியன் கம்பெனி வந்துருச்சு. ஈரோட்டிலலாம் நிறைய வந்துருச்சு. இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மாதிரி 50% ஈரோட்டில் வந்துருச்சு. சரி, நமக்கு ஆள் இல்லை. கையில் பிரிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் மிஷினில் பிரிக்கிறோம். சரிங்களா? இந்த மிஷினில் இந்த துணியை விட்டோம்னா நூலாக பிரித்து வந்துடும். பாருங்க, காமிக்கிறேன். இதான் துணி. இந்த துணி நம்ம விடும்போது வித்தின் செகண்ட் தான். வித்தின் செகண்ட் அவ்வளோதான். இது நம்ம கையில் பிரிக்கிறதுக்கு லேட் ஆகும். இது மிஷினில் பிரிக்கும் போது வித்தின் செகண்ட்ல நூலாக பிரித்து வந்துடும். பார்த்தீங்கன்னா இதான் நூல். நம்ம அப்போ கையில் பிரிக்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ தான் பிரிக்க முடியும். இதில் மிஷினில் பிரிக்கும் போது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 வரைக்கும் இந்த மிஷினில் பிரிக்கலாம். இதுதான் நூல் அது. சரிங்களா? இது பிரித்து அழகாக வந்துடும். இதுதான் நூல். நம்ம கையில் பிரிக்க வேண்டியதில்லை. இது இதோட ப்ரெஷரில் அமுங்கும் போது, அந்த நர்லிங்கில் அழுங்கும் போது இது பிரித்து நூலாக வந்து நம்ம அந்த பிரித்த நூல் தான் இது பூரா வச்சுருக்கோம். நீங்கள் அன்னைக்கு போன வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய குமிச்சு வச்சுருப்போம். இது வேற. சரிங்களா? இதுதான் நம்ம நூலை இப்படி பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மிஷினில் பிரிக்கிறது இதோட கான்செப்ட். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு மிஷின் 72,000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். இந்த மிஷின் 72,000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். இதுக்குண்டான மெட்டீரியல் பூரா இங்கே தான் இருக்குது. சரிங்களா? இந்த மெட்டீரியல் கிலோ நாங்கள் 52 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 48 கொடுத்துட்டு இருந்தோம், 75 ரூபாய்க்கு எடுத்துட்டு இருந்தோம். இப்போ 52 கொடுத்துட்டு 80 ரூபாய்க்கு எடுக்கிறோம். 52ல பார்த்தீங்கன்னா துணியோட வெரைட்டிஸ் இருக்கு. இந்த துணி எல்லாமே நீளமாக வரும். நம்மளது எல்லாமே பெருசு 80% பெரிய துணி வரும். ஒரு சின்னது பார்த்தீங்கன்னா ஒரு 20% வரும். ஒரு 20% வரும். எல்லாமே பிரிக்கிற மாதிரி தான் வரும். பிரிக்க முடியாத துணியெல்லாம் வராது. ஸோ அப்படி பிரிக்க முடியாத துணியை நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிறோம். நீங்கள் நாங்கள் கையில் பிரிங்கலாம் நாங்கள் சொல்கிறது இல்லை. கையில் பிரிக்க முடிஞ்சா கையில் பிரிங்க. இல்லை அப்படின்னு நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்குவோம். அங்கே துணி நான் காமிக்கிறேன் என்னென்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத. நாலும் இந்த சைஸ் வரைக்கும் வரும். எல்லாமே சிறுசு பெருசு. நம்ம ஊட்டியிலேருந்து எடுத்தோம்னா எல்லாமே கலந்து வரும். இதுதான் இல்லை, நம்ம ஒரு வாட்டி உள்ள விட்டு எடுக்கிறோம். 915 கிலோ மூட்டைகளை கை விடுறோம், கை விட்டு உள்ளேருந்து எடுக்கிறோம். சிறுசு பெருசு எல்லாமே கலந்து வருங்க பாருங்க. இந்த அளவு வரைக்கும் வரும். நம்மளுக்கு எல்லாமே கலந்து வரும். இதுதாங்கிறது இல்லை. இந்த சைஸும் வரும், இந்த சைஸும் வரும்.
எல்லாமே கடந்து வரும். நம்மகிட்ட இந்த ஒளிவு மறைவே கிடையாது. நம்ம பெருச காமிச்சுட்டு சிறுசு குடுக்குறது, சிறுச காமிச்சுட்டு அந்த மாரிலாம் கிடையாது. நம்மட்ட எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ இந்த மிஷின் வந்து நம்ம 72,000 குடுக்குறோம். துணி கிலோ 1 கிலோ வந்து ரூ. 52 குடுக்குறோம். அதுல பிரிச்ச நூல வந்து நாங்க ரிட்டர்ன் ரூ. 80 எடுத்துக்கிறோம். சரிங்களா? சார் நாங்க வந்து வெளியூரு, இது நாங்க எப்படி நான் உங்களுக்கு குடுத்துக்கிறது சாத்தியமாகுமா? வண்டி வச்சு எடுக்கணுமா? இது எப்படி நாங்க டீல் பண்றோன்னு கேட்கறாங்க. ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இன்னைக்கு வந்து 1ஆம் தேதி நான் அன்னைக்கு சொன்னது தான். இன்னைக்கு 1ஆம் தேதி எனக்கு மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னா, நீங்க திருச்சியில இருக்கிறீங்க, மதுரையில இருக்கிறீங்க அப்படின்னா, நேரா ஆஃபீஸ் வாங்க. மிஷின ஓட்டி பார்த்துட்டு மிஷின செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மிஷின் வேணுமோ அந்த மிஷின செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த மிஷினுக்கு வந்து பணத்த கட்டிருங்க. எவ்வளோ அமௌண்ட்டோ இப்ப நீங்க ஒரு மிஷின் அப்ராக்ஸிமேட்டா நீங்க வந்து ஒரு மிஷின் எடுக்கிறீங்க. ரூ. 72,000 ஒரு 100 கிலோ துணி எடுக்கிறீங்க. ரூ. 5,200 77,200 நீங்க பணம் கட்டுறீங்க அப்படின்னா, ஓகே. நாங்க பில்ல போட்டு டிரான்ஸ்போர்ட்ல லாரி சர்வீஸ் சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஏபிடி லாரி சர்வீஸ்னா அந்த ஆஞ்சநேயர் வந்து மலைய தூக்கிட்டு போற மாரி நீங்க பார்த்திருப்பீங்க. வேன்ல போட்டிருக்கும். ஆனா அது ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கு. ஒரு அடையாளத்துக்காக நம்ம சொல்ல வரேன். அத பார்க்காத ஆளே கிடையாது. சரிங்களா? அப்போ அந்த மாரி டிரான்ஸ்போர்ட் அதாவது ரெகுலர் சர்வீஸ், லாரி சர்வீஸ். ரெகுலரா லாரி போகும். திருப்பூர்லேருந்து எல்லா ஊருக்குமே, எல்லா டிஸ்ட்ரிக்க்குமே வந்து டெய்லி நைட் வந்து லாரியில வந்து கிளம்பும். ஸோ அப்படி நீங்க லாரி டிரான்ஸ்போர்ட் நம்ம கிளம்பும்போது நம்ம வந்து லாரியில புக் பண்ணிருவோம். இந்த ஒரு மிஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 700 1000 வரைக்கும் ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஒவ்வொரு தகுந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்ப நீங்க வந்து ஆக்சுவலா திருச்சி அப்படின்னா, நாங்க திருச்சியில பண்ணிருவோம். நீங்க திருச்சியில பொன்மலைப்பட்டினா, திருச்சியில இருந்து நமக்கு 2, 3 ஏரியா இருக்கு. திருச்சி மெயின் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ஒண்ணு இருக்கு. திருச்சி பால் பண்ணை ஒண்ணு இருக்கு. காந்தி மார்க்கெட் ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஏர்போர்ட் ஒண்ணு இருக்கு. அப்ப நீங்க பொன்மலைப்பட்டினா ஏர்போர்ட் பக்கத்துல. ஸோ நாங்க பொன்மலைப்பட்டிக்கு நான் இந்த மிஷின புக் பண்ணிருவோம். டோர் டெலிவரின்னு மென்ஷன் பண்ணிருவோம். உங்களுக்கு பொன்மலைப்பட்டிக்கு டிரான்ஸ்போர்ட் அந்த குடோனுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. சார் உங்க பேர்ல வந்து ராஜேஷ். ராஜேஷோட பேர்ல திருச்சிக்கு வந்து மிஷின் வந்திருக்கு. பண்டல் 2 வந்திருக்கு அப்படின்னா, சார் நாங்க டோர் டெலிவரி குடுக்குறதா? இல்ல உங்ககிட்ட வண்டி இருக்கு நீங்க வந்து எடுத்துக்கிறீங்களான்னு கேட்பாங்க. ஸோ நம்மகிட்ட வண்டி இருந்தா நம்ம வண்டி வச்சு எடுத்துக்கலாம். சார் நீங்க டோர் டெலிவரி பண்ணீங்கன்னா ஒரு 50, 100 டீ காசு கேட்பாங்க. ஏத்தி இறக்குறதுக்கு. ஸோ நம்ம அது மட்டும் குடுத்தா போதும். நம்ம டிரான்ஸ்போர்ட் சார்ஜுக்கு மேல நம்ம 10, 100 கேட்பாங்க. நம்ம அது குடுக்க வேண்டியது ஏன்னா 110 கிலோ நம்ம தூக்கி ஏத்தி இறக்கி வைக்கணும். நம்ம அது தாராளமா குடுக்கலாம் தப்பில்ல. அப்படி நீங்க பண்ணிக்கலாம். இதே மதுரைன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாட்டுத்தாவணி இருக்கு. பெரியார் இருக்கு. பெரியார் திடல் இருக்கு. நெறைய இருக்கு. இப்போ அ பாத்திமா காலேஜ், ஆரப்பாளையம் எல்லா இடத்துலயும் நமக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ, நம்ம அந்த இடத்துல புக் பண்ணிருவோம். நீங்க அங்கிருந்து உங்களுக்கு சப்ளை பண்ணிருவாங்க. டோர் டெலிவரி சப்ளை பண்ணிருவாங்க. சரிங்களா? அந்த மாரி நம்ம எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த பக்கம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து தஞ்சாவூர்ல இருக்கு. சேலம், வேலூரு, வேலூர், குடியாத்தம், ராணிப்பேட்டை, ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, காஞ்சிபுரம் எல்லாமே உங்களுக்கு இருக்கு. செங்கல்பட்டு நெறைய இடத்துல உங்களுக்கு எல்லா பக்கமே நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கு. நீங்க வந்து அலையணும், புடிக்கணும். இது பெரிய ரிஸ்க்கு. இது நம்ம பார்க்கணுங்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க கைய வீசிட்டு வரலாம். பேமெண்ட் கட்டலாம். புக்கிங் பண்ணலாம். அந்த அன்னைக்கே நம்ம டெலிவரி பண்ணிருவோம். உங்களுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு மிஷின் வந்துரும். ஏதோ 1 நாள், 2 நாள் முன்ன பின்ன ஆகலாம். நான் இன்னைக்கு புக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு புக் பண்ணிட்டோம் நாளைக்கு உங்களுக்கு வந்துரும். சப்போஸ் லேட் ஆச்சுன்னா நாளான்னைக்கு உங்களுக்கு வந்துரும். சரிங்களா? இதுதான் வந்து இதோட கான்செப்ட். நாங்க இப்படித்தான் டெலிவரி குடுத்துட்டு இருக்கோம். நாங்க இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க வந்து ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் எங்ககிட்ட ஓட்டி குடுக்கலாம். நாங்க எடுத்துக்குவோம். உங்களால முடிஞ்சது எவ்வளவு? ஒரு நாளைக்கு 30 கிலோ ஓட்டுனாலும் நாங்க எடுத்துக்குவோம். ஒரு நாளைக்கு 50 கிலோ ஓட்டுனாலும் எடுத்துக்குவோம். நீங்க துணி எடுத்து வந்ததுக்கு அப்புறம் இந்த பசங்க இந்த மாரி செக் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமல்ல. பசங்க செக் பண்ணிட்டு நாங்க வெயிட் போட்டு உங்களுக்கு என்ன காஸ்ட் வருதோ, அந்த காஸ்ட் வந்து நாங்க குடுத்துருவோம். சரிங்களா? நார்மலா அத ஓட்டும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினுக்கு வந்து ஓட்டும்போது கொஞ்சம் டஸ்ட் வரும். டஸ்ட் அப்படின்னா வேஸ்டேஜ். வேஸ்டேஜ் வந்து 100க்கு ஒரு 5% வரும் வேஸ்டேஜ். அப்புறம் போக, போக உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் கம்மியாயிரும். அப்புறம் வேக்கம்க்கு வந்து கேட்கறாங்க. சார் நம்மகிட்ட வேக்கம் மிஷின் இருக்கான்னு. நான் அன்னைக்கு ஆல்ரெடி சொன்னதான். நமக்கு வேக்கம் மிஷின் தேவை கிடையாது. வேக்கமுக்கு நீங்க எதுக்கு ரூ. 20,000 போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? வேக்கமுக்கு பதில் நாங்க வேற ஒண்ணு செட் பண்ணி தரோம்னோம். அது நீங்க நேர்ல வாங்க. நான் உங்களுக்கு எப்படி வலை செட் பண்ணி குடுத்துருவோம். அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல தான் நாங்க பண்ணி குடுக்குறோம். அந்த வலை எப்படி செட் பண்ணி, எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத, நீங்க ஆபீஸ் வந்து நீங்க மிஷின் டெமோ பார்க்கும்போது உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருவோம். சரிங்களா? இவ்வளவுதான் இந்த மிஷின்ல. உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு இந்த மிஷின்ல எப்படி ஓட்டுறது? இது வந்து மிஷின் வந்து நார்மலா ஓட்டி எங்ககிட்ட குடுத்துக்கலாம். சரிங்களா? இது வந்து நம்ம எப்படி மார்க்கெட் பண்றது? நம்ம எப்படி சேல் பண்றது? இல்ல எந்த மாரி நம்ம எந்தெந்த கடையில குடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நாளைக்கு அப்லோட் பண்றேன். மறக்காம எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா நம்ம இங்க இருக்கிற பிஸில வந்து நம்ம வீடியோ போடுறக்கு டைம் இல்ல. ஏன்னா வேலை வெட்டி நமக்கு நெறைய வேலை வெட்டி இருக்குது. வேலை வெட்டி இல்லன்னா நம்ம வந்து டெய்லி வீடியோ போடலாம்.
இல்லை ஒரு நாள் வீடியோ போல் நமக்கு ஊர்பட்ட வேலை இருக்குது. ஏன்னா நம்ம தான் நூல் எடுக்கணும், போய் பார்ட்டி பார்க்கணும், துணி வாங்கணும், துணி எடுக்கணும், நூலை வந்து போய் நான் டிரான்ஸ்போர்ட் கொண்டு போகணும். நமக்கு கண்காணிச்சாதான் ஒரு தொழிலை வந்து அந்த தொழில் எப்படி நடக்குது, நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம அந்த தொழிலை கண்காணிக்கணும். நம்ம வாட்டுக்குள்ள உட்காந்து வீடியோ போட்டதுன்னா அங்கே என்ன நடக்குது, நமக்கு பின்னாடி என்ன நடக்குது நமக்கு தெரியாமல் போயிடும். ஸோ நம்மளுடைய கண் பார்வை, நம்மளுடைய ஒன்றும் இல்லை, ஃபோன் கால்ஸே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட தான் பேசணுங்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து எல்லாமே நம்ம தான் பார்க்குறோம். இங்க வர்ற கஸ்டமரையும் நம்ம தான் பார்க்குறோம், வர்ற ஃபோன் கால்ஸையும் நம்ம தான் பேசுறோம். ஸோ நம்ம வந்து இதிலேயே கான்செப்ட் இருந்தா நம்ம மத்த வேலைய பார்க்க முடியாது. நமக்கு மத்த வேலை மெயின். ஃபர்ஸ்ட்டு கஸ்டமர் மெயின். அவங்களுக்கு நம்ம எந்த மாரிலாம் நம்ம வந்து குடுக்குறோம். நம்ம எந்த மாரி நம்ம வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த அளவுக்கு நம்ம பண்ணி குடுக்கறோமோ, அந்த அளவு தான் வந்து அவங்க நல்லபடியா போவாங்க. அது இப்ப நம்ம வீடியோ போடுறதுலயே குறிக்கோள் இருந்தோம்னா, ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ அதுவும் வேணும். அதுக்குன்னு ஒரு டைமிங் நேரம் காலம்னு இருக்கு. அதெல்லாம் என்னால வீடியோ போட முடியல. அந்த காரணத்துக்காக நான் சொல்ல வரேன். நான் உங்களுக்கு டெய்லி நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். நீங்க ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்ச தகவல், எனக்கு தெரிஞ்ச ஏதோ நான் உங்களுக்கு போட்டு நான் உங்களுக்கு பண்றேங்க. சரிங்களா? ஏதாவது டவுட்டா இருந்தா ஃபோன் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.